அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான். ஸோ நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நான் ஹையாக பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஹையாக பிரேக் பண்ணலை. ஸோ அதே மாதிரி லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இன்னைக்கு ஓப்பன் நேற்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் எடுத்து ஒரு $0.08 கொஞ்சம் பாசிட்டிவ் மோட்ல போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் நேற்று நினைச்சது கொஞ்சம் கரெக்ட் தான். கொஞ்சம் டிமாண்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் தான். யூஎஸ் ஆயிலும் சரி, க்ரூட் ஆயிலையும் சரி. ஸோ ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் எடுத்திருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்னு சொல்லிட முடியாது. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் 5865, சப்போர்ட் 5740. ஸோ மூவ்மெண்ட் சின்னதாக இருக்கிறதுனால நான் பிவோட் பாயிண்ட் தனியாக ட்ரா பண்ணேன். ஏன்னா இதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் நடந்துடும். ஏன்னா அதை பிரேக் பண்ணால் ஸோ ஏன்னா கேண்டில்ஸ் சின்ன கேண்டில்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கனால பிவோட் ட்ரா பண்ணலாம். மூவ்மெண்ட் பெருசாக இருந்தால் தான் நம்ம பிவோட் எடுத்துக்கணும் எப்போவுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நேற்று க்ளோஸ் என்ன 5779. ஸோ இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா இந்த இடம் 5760 இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ, நேற்று லோ 5757. ஸோ 5757க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை க்ளோஸ் 5779க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ கண்டினியூஸாக பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 5865 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கான ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். 5865 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கேருந்தே இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஹெவியாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் இறங்கணும்னா கூட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஸோ இன்னைக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்ல புக் பண்ணால் ஸோ தாராளமாக நம்ம எந்திரிச்சிடலாம். அதாவது இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ சப்போஸ் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடம் வர வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தாராளமாக எந்திரிச்சலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க தேவை கிடையாது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி இந்த பிரேக் பண்ணிடுச்சு, இந்த சப்போஸ் மார்க்கெட் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலோ இல்லை ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் ஆகிறப்ப நம்ம ஆல்ரெடி கால் ஆப்ஷன் தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான் இதுவுமே. ஸோ 5740 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் நாம் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னைக்கு எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, லோக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, பை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இப்போவே பார்த்தீங்கன்னா 0.07 இருந்தது. இப்போ 0.10 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் என்ன நடந்தது நேற்று அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுதான், ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் எடுத்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல 278 இருந்து 267 கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபார்மல் ஓப்பன் தான், ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான். ஸோ ஹையும் லோவோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி நேச்சுரல் கேஸ் இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் கண்டினியூஸாக இப்போதைக்கு பை எடுத்துட்டு இருக்கு. நேற்று கொஞ்சம் செல்லிங்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணாதான் இனிமேட்டு கோல்டு இதான் இந்த கான்சன்ட்ரேஷன் மார்க்கெட். ஸோ இதுக்குள்ளார தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணாதான் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு கோல்டு. ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் செல்லிங்ல தான் இருக்கும். ஸோ மற்றபடி காப்பர் கொஞ்சம் பைஸ்ட் இருந்து தான் நான் 786.95 பை எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே மார்க்கெட் டர்ன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த
ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் டர்ன் ஆகுது. அகைன் வந்து 832 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி லெட்டு பிரேக் அவுட் நேற்றே சொன்னோம் பார்த்தீங்கன்னா 182ங்கிறது லெட்டு பிரேக் அவுட். ஸோ இது கண்டினியூஸாக நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். 190 வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து லெட்டில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அலுமினியம் ஜிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணிக்கோ, ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது அதில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.